வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம என்ன இந்த வீடியோல பார்க்க போறோம்னா, வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம பண்ண போறோம். அது ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். என்ன வேணா நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா கொஞ்சம் ஒரு நிமிஷம் இந்த வீடியோவ இந்த ஒரு பாயிண்ட்ஸ கொஞ்சம் உங்க லைஃப்ல அப்ளை பண்ணிக்கங்க. உங்களுக்கு கண்டிப்பா அது ஒரு ஒரு நீட்ஃபுல்லான இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ரோட் சைடு இருக்கிற ஒரு ஒரு மாடி மேல நின்னு அங்க இருக்கிற டிராஃபிக் எல்லாம் பார்த்துட்டுருக்குறோம் அப்படின்னு வச்சிருந்து. எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அந்த டிராஃபிக் சிக்னல்ல நின்னுட்டுருக்காங்க. எல்லாரும் அதே சிக்னல்ல நிக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்ல. ஏன்னா, எல்லாரும் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு தேவைக்காக அவங்க போய்க்கிட்டே இருக்கிறாங்க. அங்க ஒரு ஸ்கூல்ல சின்ன பொண்ணு நிக்கலாம். அது ஸ்கூல் போகலாம். ஒரு தாத்தா நிக்கலாம். அவர் மருந்து கடைக்கு மருந்த வாங்கலாம். ஒருத்தர் ஆஃபீஸ் போவாங்க. ஒருத்தர் காலேஜஸ் போவாங்க. அவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துல ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன் ஓடுறோம்? எதுக்கு ஓடுறோன்னே தெரியாம ஓடிட்டே இருக்கிறாங்க. பிறந்தோம், வளர்ந்தோம், ஸ்கூல் போனோம், காலேஜ் போனோம், அடுத்து ஆஃபீஸ் போனோம், அடுத்து ஃபேமிலி ரன் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலயும் எல்லாரும் எல்லா ஒரு இதுலயும் போய்க்கிட்டே இருக்கிறோம். ஓடிட்டே இருக்கிறோம் நம்ம. முதல்ல நம்மளுக்கு ஓடுறதுக்கு முதல்ல சக்தி வேணும். அந்த சக்திய நம்ம ஒரு நல்ல காய்கறிகள், நல்ல பழ வகைகள், நல்ல இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில ஒரு நல்ல உணவு சாப்பிடுறதே ஒரு ஒரு ரொம்ப எப்படி சொல்றது? ரொம்ப பார்த்தீங்கன்னா, ரைஸ் எடுத்துட்டாலே இது நல்ல ரைஸா? இல்ல பிளாஸ்டிக் ஏதாவது இன்கிரீடியன்ட் ஏதாவது கலந்துருக்காங்களோ? இல்ல இது கெமிக்கல் ஏதாவது கலந்து நம்ம கிட்ட வருதா? அதனால நமக்கு ப்ராப்ளம் இருக்குதா? ஒரு காய்கறியா இருந்தாலும் அது ஹைபிரிட் கெமிக்கல போட்டு அப்படி இப்படின்னு போட்டு எல்லாம் வளர்த்தி, அத நம்ம காய்கறி தான் சாப்பிடுறோமா? இல்ல கெமிக்கல சாப்பிடுறோமா? அப்படிங்கிற ஒரு அளத்துக்கே நம்ம சூழ்நிலையில இப்ப இருக்கிறோம். அந்த மாரி டைம்லயும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்த்தியான ஃபுட்ட எடுத்துக்கிட்டு ஒரு லைஃப வாழ்ந்துட்டுருக்கோம். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரு அந்த டெய்லி சேலரி எல்லாம் வச்சு தான் அவங்க ஃபேமிலிய ரன் பண்றாங்க. ஸோ பசங்கள்லாம் ஒர்க்கு போயிட்டுருக்காங்க. அதெல்லாம் வச்சு தான் இஎம்ஐலாம் போட்டு இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த டைம்ல ஹெல்த் இஷ்யூஸ் வருது அப்படிங்கிறப்ப, உங்ககிட்ட பெருசா சேவிங்ஸுமே இருக்காது. எதுவுமே இருக்காது. இப்ப நல்லா சாப்பிட்டு இருக்கிறோம். ஓகே. நம்ம ஹெல்த் இஷ்யூஸ் இல்ல. ஓகே. எல்லாம் குட், சூப்பர் அப்படிங்கிற டைம்ல, இப்ப பார்த்தீங்கன்னா, சடன் ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வருது. அங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிக்கிறது ஒரே ஒரு பாயிண்ட் தான். மனி, காசு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் போலாம். இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ஸ்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் சின்ன சின்ன இதுக்குன்னா போலாம். பெரிய பெரிய இதுக்கெல்லாம் போனா உங்கள க்யூர் பண்ணி குடுப்பாங்களா? கேர் பண்ணுவாங்களா? டேக் கேர் பண்ணுவாங்களா? அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். இன்னைக்கு இருக்கிற 2025 இருக்கிற காலகட்டத்தில, ஸோ இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டஃபஸ்ட் திங் தான். சப்போஸ் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் போனாலுமே அது பார்த்தீங்கன்னா, அதுவும் லேக்ஸ் அண்ட் லேக்ஸா காசு இறைக்கும். மேபி அவங்களுக்கு அவங்க கிட்ட காசு பணம் இருக்குது அப்படிங்கிற டைம்ல, சரி ஓகே மேனேஜ் பண்ணலாம். ஒரு சின்ன இதுதான். ஒரு சின்ன ப்ராப்ளம் தான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படிங்கிறப்ப அத சால்வ் பண்ணிடலாம். இதுவே எக்ஸ்ட்ரீம் லெவல். அவங்களாலேயே ஈடுகட்ட முடியாத அளத்திக்கான ஒரு ஃபைனான்சியல் சிச்சுவேஷன ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற டைம்ல எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கு எல்லாத்துக்குமே தயாரா இருக்கணும். இப்ப உடல் நல்லா இருந்தா தான் ஓட முடியும். நல்லா ஓடுனா தான் நல்லா உழைக்க முடியும். ஸோ அந்த மாரி கண்டிஷன்ல முதல்ல நம்ம பண்ண வேண்டியது, இன்சூரன்ஸ் ஒண்ணு போட்டு வச்சுக்கணும். என்னடா இன்சூரன்ஸ் பத்தி சொல்றான், இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா? அது கிடையாது. அந்த சிச்சுவேஷன்ல, அந்த பாயிண்ட்ல நிக்கிறப்ப மட்டும் தான், அது ஓகே இது குட் அப்படின்னு தெரியும். கண்டிப்பா நம்ம போட்டது ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா கை கொடுக்கும் அப்படின்னு. இன்சூரன்ஸ் ஏஜென்ட் அந்த மாரி ப்ரமோஷன் எல்லாம் கிடையாது. ஆனா இது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா மேஜர் திங். கண்டிப்பா எல்லாத்துக்கிட்டயும் இருக்க வேண்டியது. கண்டிப்பா இருக்க வேண்டியது தான் இது. ஏன்னா நான் ஒருத்தர் தெரிஞ்சவர் ஒருத்தர் ஒருத்தருக்கு சம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவர ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க.
ஸோ ஓகேன்ட்டு நாங்க வந்து நம்ம சைட்லேருந்து ஏதாச்சும் பில் பே பண்ண முடியுமான்னு நம்ம போய் சப்போர்ட்காக போறோம். ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அவர்கிட்ட ஒரு 3,00,000 கிட்ட ஆப்பரேஷனுக்கு செலவாகி போயிடுச்சு. ஸோ சப்போர்ட் பண்ணி குடுத்தது ஒரு ஒரு 60,000 70,000 கிட்ட எதுவும் நம்மளால முடிஞ்ச சப்போர்ட் வந்து பண்ணி குடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக போனோம். சரி ஓகேன்ட்டு அத வந்து பண்ணி குடுத்தாச்சு. ஸோ ஆனா 3,00,000 இருந்து எப்படி நீங்க வந்து 3,00,000 கட்ட வேணாம். நீங்க வந்து ஒரு 16,00,000 16,000 ஒரு 60,000 70,000 கட்டினாவே போதும் அப்படின்ட்டாங்க. ஸோ எனக்கு வந்து ஷாக்கிங்கா இருந்துச்சு. எப்படி பில்லு வந்து 3,00,000 இருக்கு. பட் 60,000 70,000 கட்டினாலே போதும் அப்படிங்கிறாங்க. ஸோ எனக்கு அந்த அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு ரொம்ப ஏன்னா அந்த ஃபேமிலி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவரு ஒருத்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேமிலிய ரன் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கிறவருக்கு இது வந்து ரொம்ப பெரிய இம்பாக்ட். ஸோ 3,00,000ங்கிறது. ஸோ அதெல்லாம் எப்படி என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டப்ப தான், ஸோ அவரு வந்து சொன்னாரு, "நாங்க ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருந்தோம். ஒரு 10,00,000க்கு. ஸோ ஃபேமிலிக்கே ஒரு 10,00,000ன்னு ஒரு கவரேஜ் ஒண்ணு போட்டிருந்தோம். ஸோ அதில வந்து எங்களுக்கு 3,00,000 வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்ட கிளைம் பண்ணி குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் அமௌண்ட்ட கிளைம் பண்ணி குடுத்துட்டாங்க. ஸோ அதனால நாங்க இவ்வளோ மட்டும் பே பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க." அப்படின்ட்டாங்க. ஸோ அது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து ஒரு பெரிய வந்து லாஸ்ல இருந்து அவங்க வந்து தப்பிச்சிருக்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு விஷயத்தினால. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ஹெல்த் முக்கியம். ஏன்னா, எப்ப யாருக்கு என்ன நடக்குன்னு யாராலயும் கெஸ் பண்ண முடியாது. சடனா நல்லா இருப்பாங்க, ஹெல்த்தியா தான் சாப்பிட்டுருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம். ரோட்ல சும்மா சாதாரணமா நடந்து போயிட்டுருப்பான். ஸோ அவனுக்கு வந்து சம்திங் என்ன இன்சிடென்ட் கூட ஆகல. இந்த ரோடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல மாறிக்கிட்டே இருக்கிறதா. ஸோ இன்னைக்கு இந்த செகண்ட்ல இருக்கிற அந்த வெஹிக்கிள்ஸ் நாளைக்கு அதே செகண்ட்ல அதே இடத்துல இருக்குமான்னா சொல்ல முடியாது. ஏன்னா, அந்த ரோடுங்கிறது ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நல்லா இருந்தா தான் நம்ம ஃபேமிலிய நம்ம பார்த்துக்க முடியும். இப்ப நம்மளே வந்து கஷ்டத்துல இருந்தோம்னா, நம்ம ஃபேமிலிய பார்த்துக்க முடியாது. ஸோ வந்து இந்த பதிவை எப்ப யாரெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறீங்களோ, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்சூரன்ஸ்ன்னா ஒரு நல்ல வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிய சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ உங்க ஃபேமிலிக்கு வந்து என்ன ஒரு பேக்கேஜ்ல போட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அத கம்ப்ளீட் பண்ணிருங்க. ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்ப வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக என்னென்ன வந்து நம்மலாம் பண்ணணுங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்காக நான் சொல்லறேன். ஏன்னா லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பிரச்சனைய நம்ம சால்வ் பண்றதுக்கான இத ரெடி பண்ணிட்டாலே, மேக்ஸிமம் எல்லா ப்ராப்ளமும் நம்ம சால்வ் பண்ணிறலாம். ஸோ இத மட்டும் தான் வந்து எமர்ஜென்சி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மத்த என்ன எமர்ஜென்சியா இருந்தாலும் அது எமர்ஜென்சில வராது. ஃபர்ஸ்ட் ஹெல்த்த விட வேற எதுவுமே இம்பார்ட்டன்ட் கிடையாது. நம்ம நல்லா இருந்தா தான் நம்ம ஃபேமிலிய பார்த்துக்க முடியும். ஸோ நம்மளே நல்லா இல்லாட்டி, நம்ம ஃபேமிலி வந்து ரொம்ப ஒரு கடன வாங்கி, அத கட்டி, அத கட்டுறதுக்கு இன்னொரு கடன வாங்கணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய ப்ராசஸ், பெரிய சைக்கிள். ஸோ இன்னும் நான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிளியரா ஒரு லைஃப்ப வந்து எப்படியெல்லாம் கொண்டு போலாம்? என்ன மாரியெல்லாம் லைஃப்ல வந்து என்ன மாரி பண்ணா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகலாம்? நம்மளும் இம்ப்ரூவ் ஆகலாம். நம்ம ஃபேமிலிய நல்லா பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து வர்ற வீடியோஸ்ல எல்லாம் கண்டிப்பா நான் உங்களுக்கு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இத்துடன் உங்களிடம் நான் விடை பெறுகிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க் யூ.